ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரைஸு இட்லி தோசை கஞ்சிக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஹலோ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நெத்திலி ட்ரை ஃபிஷ் பவுடர் எப்படி நம்ம செய்து வச்சுக்கிறது பார்க்கலாம் வாங்க. ட்ரை ஃபிஷ்ஷை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ ஒரு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ட்ரை ஃபிஷ் லைக் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்க. இந்த நெத்திலி மீனில் செய்யறது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இது எடுத்துடலாம். ட்ரை ஃபிஷ் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுங்க. உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் போடுங்க. அப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்க. தோலோட பூண்டு கறி லீவ்ஸ் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டு தோலோடு போடும்போது இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும். நம்ம செய்யறது நெத்திலி ட்ரை ஃபிஷ் பவுடரு. பூண்டு தோலோடு போட்டு செஞ்சு பாருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் அளவு போடுறேன் ஆயிலில். சில்லி ஃப்ளேக்ஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்கிறேன். ஏன்னா எப்படியும் இது மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்ச நெத்திலி ட்ரை ஃபிஷ் போட்டுக்கலாம். இந்த பவுடருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதில் போட்டுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சவுண்டு பாருங்கள் எப்படி வருது. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கூல் ஆயிடுச்சு. நம்ம ட்ரை ஃபிஷ்ஷு, பூண்டு, கறி லீவ்ஸ், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு எல்லாம் நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம் ட்ரை ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். நெத்திலி ட்ரை ஃபிஷ் பவுடர். தேவைப்பட்ட கீ போட்டுங்க. நல்லா கீ போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். மஞ்சள் தூள் போடல, இந்த மிளகாய் தூள் இருந்த கலர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். ட்ரை ஃபிஷ்ஷு, பூண்டு, கறி லீவ்ஸு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கோஸ் கிரைண்ட் ஆகிருக்கு. ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.